கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் உலக ரட்சகரும் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார் என்று சொல்லி ஏசாயா 54:3 நாம் வாசிக்கிறோம். யோபு தன் உலக வாழ்க்கையில் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, தன் உதட்டினாலே பாவம் செய்யாதபடிக்கும், தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கும் தன்னை காத்து கொண்டது மாத்திரமல்ல, பின்பு இதோ கடைசி நாட்களே கர்த்தர் பூமியில் நிற்பார், அவரின் கண்ணில் காண்பேன் என்று சொல்லி நித்திய ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கையோடு வாழ்ந்தபடினாலே அவன் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் மாத்திரமல்ல, அவன் சந்ததிகளையும் பெருகச் செய்து ஜாதிகளின் செல்வங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபையை கொடுத்தார். பாழாய்ப்போன தங்களுடைய குடும்பங்களையும் தங்கள் பட்டணங்களையும் மீண்டுமாய் கட்டி குடியேற்றுகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் விதமான அர்ப்பணிப்புக்குள் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்ம தேவனாய் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஆமென்.